அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இன்றைய வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறப்பு தொடர் பார்க்க போகிறோம். அது கூட்டுத்தொடர், பெருக்கு தொடர் எல்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதேனும் தொடர்கள் இருந்துச்சுன்னா அது சிறப்பு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிறப்பு தொடர் அப்படின்னா ஒற்றை எண்களின் கூடுதல், இரட்டை எண்களின் கூடுதல், வர்க்க எண்களின் கூடுதல், கன எண்களின் கூடுதல், இயல் எண்களின் கூடுதல். ஸோ இது போன்ற கேள்விகள் தான் நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம். ஸோ கணிதத்தில் ஃபஸ்ட்டு டாபிக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, எண்களுடைய வகைகளை பற்றி படிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எண்கள் அப்படின்னா என்ன, எண்களோட வகைகள் என்ன பண்ணோம் நம்ம முக்கியமாக படிக்கணும். அதே போல் பார்த்தோம்னா எண்களுடைய வகுப்படும் தன்மை. இப்போ ஒரு நம்பரை கொடுத்து நம்பர் 8ஆல் வகுப்படுமா, 3ஆல் வகுப்படுமா, 4ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ அதே போல் ஒரு நம்பர் 11ஆல் வகுப்படுமா அப்புறம் என்ன பண்ணணும், 11ஆல் வகுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ பெரிய நம்பராக இருக்குது, அந்த நம்பர் 11ஆல் வகுத்து பார்க்க முடியுமா? அப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் பார்க்கணுமா? கடைசி நம்பரா? இதெல்லாம் கற்றுங்க. இதெல்லாம் அடிப்படை கற்றுக்காமல் ஒரு பெரிய நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ இந்த நம்பர் இருக்குது, இந்த நம்பர் இருக்குது, இந்த நம்பர் 11ஆல் வகுப்படுமானா எப்படி பார்க்குறது? லாஸ்ட் 3 நம்பரா? சரி, ரைட்டு. நீங்கள் என்ன பண்ணுங்க, அடிச்சு பார்க்கக்கூடாது. வகுப்படும் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக் இருக்குது, அதெல்லாம் கற்றுங்க. எப்போ கற்றுப்பீங்க? சரி, ரைட்டு. இப்போ சிறப்பு தொடர்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமி சார்பாக எஸ்ஐ ப்ரிப்ரேஷனுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் மெட்டீரியல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ சயின்ஸ் மொத்தம் 2 புக்கு 1000 பேஜ், சோசியல் 2 புக்கு 1000 பேஜ், சைக்காலஜி 2 புக்கு 500 பேஜஸ், தமிழ் இங்கிலீஷ் A to Z உங்களுக்கு 3100 பேஜஸ். உண்மையில் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மெட்டீரியலில் சிலபஸ் பேஸ் பண்ண மெட்டீரியல் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம், புக் பேஸ்டு ஒன்லைனர் ரெடி பண்ணியிருக்கோம், புக் பேக்கு மேலும் அறிந்தளவும் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். அதே போல் சோசியலை பொறுத்தளவு ஸ்டாட்டிக், ஜிகே, ப்ரீவியஸில் கேட்ட என்னென்னா இப்போது இந்திய ஆறுகள் அப்படின்னா இந்திய ஆறுகளை பற்றி டேட்டா கொடுத்துருக்கோம். இதெல்லாம் முக்கியமான தலைப்புகள் இருக்கோ அதை பற்றி டேட்டா கொடுத்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புத்தகங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. அதே போல் சைக்காலஜி கிட்டத்தட்ட ஒரு 50 தலைப்புகள் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியலு ப்ளஸ் தமிழ் இலக்கணத்துக்கு தனி மெட்டீரியல். அதே போல் இங்கிலீஷ்க்கு கிராமருக்கு மட்டும் தனி மெட்டீரியல். ஸோ கிட்டத்தட்ட 3100 பக்கம். இதுக்கான காஸ்ட்டு பார்த்தோம்னா 2500 ரூபா. கொரியர் சார்ஜஸ் 200 ருபீஸு. உங்களுக்கு இந்த புத்தகம் ஜெராக்ஸ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா 8610556994 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ரைட். இப்போ ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்ல, ஒரு எண்ணானது 11ஆல் வகுப்படுமா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டி கழிச்சா ஒன்று 0 வரணும், இல்லைனா 11ஓட மடங்கு வரணும். என்னென்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்காது. இப்போ நம்பர் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன அப்படின்னா, ஸோ 121 11ஆல் வகுப்படுமா வகுப்படாதா? ஏன்னா நமக்கு தெரியும். ஸோ 11ஓட கியூபு என்னது, 1331. இப்போ இந்த நம்பர் இது நமக்கு தெரியாது, 1331 11ஓட கியூபுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதே போல் பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னா ஒரு நம்பரை ஒரு நம்பரை கூட்டணும். இப்போ இந்த நம்பர் கூட்டானது 4, இந்த நம்பர் கூட்டானது 4. 2 கழிச்சா 0 வந்துச்சுன்னா இந்த நம்பர் 11ஆல் வகுப்படும். ஸோ இதே போல் எவ்வளோ பெரிய நம்பர் வந்தாலும் என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுக்க முடியுதா உங்களால்? இதே போல் ஒவ்வொருத்துக்கும் ட்ரிக்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இந்த நம்பர் 5ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்த்தா வகுப்படாது. ஏன் 5ஆல் வகுப்படணும் அப்படின்னா இந்த கடைசி டிஜிட்டை மட்டும் பார்த்தா போதும். இந்த கடைசி டிஜிட் 1 5ஓட மடங்காக இருக்கணும், இல்லை 0வாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பர் என்ன ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அடிப்படை, இது நமக்கு பயன்படும். சரி, ரைட்டு. ஸோ கூட்டுத்தொடர், பெருக்கு தொடர் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருவோம். கூட்டுத்தொடர் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு நம்பர் எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். என்ன நம்பர் இருக்கலாம்? முதல்ல என்ன இருக்கலாம்? எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம்.
இதுக்கப்புறம் எந்த நம்பராவது பொதுவான ஒரு நம்பரை கூட்டி ஒரு தொடரை உருவாக்குறாங்க, ஒரு 2 கூட்டி ஒரு தொடரை உருவாக்குறாங்கன்னா இது பேர் என்னது? கூட்டுத்தொடர். புரிஞ்சுக்க முடியுதா? ஆனால் நம்ம பார்க்க போகிற தொடர் பேர் வந்து சிறப்பு தொடர். இந்த சிறப்பு தொடரில் ஆரம்ப நம்பர் 1 இருக்கணும், இல்லை ஒற்றைப்படை எண்ணாக இருக்கணும், இரட்டைப்படை எண்ணாக இருக்கணும், அது போல தான் இருக்கும். மேக்ஸிமம் என்ன தான் இருக்கும்? 1 தான் இருக்கும். 1 தான் இருக்கணும்னு அவசியமும் என்னது கிடையாது. ஆனால் இங்கே எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். என்ன பண்ணிருக்கலாம்? கூட்டுத்தொடரில் பொது வித்தியாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 2வது நம்பரையும் அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரையும் 2வது நம்பரையும் அதுக்கு அடுத்த நம்பரு அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை கழித்து கடைசி வரைக்கும் ஒரே பொது வித்தியாசமாக இருக்கும். அப்படி வந்தால் மட்டும்தான் என்னது கூட்டுத்தொடர். இப்போ உதாரணத்துக்கு 5 + 8 + 11 + 14 + 17 இப்படி கொடுக்குறாங்க. இது கூட்டுத்தொடர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 4 நம்பரை வச்சு என்ன பண்ணிடக்கூடாது, பார்க்கக்கூடாது. கடைசி வரைக்கும் என்ன பண்ணும் வித்தியாசம்? இதுக்கு வித்தியாசம் 3 3 3 4. அப்போ இது கூட்டுத்தொடரா அப்படின்னா கூட்டுத்தொடர் இல்லை. கூட்டுத்தொடர்னா என்னது? பொதுவான ஒரு எண்ணை என்ன பண்ணுது? கூட்டி ஒரு தொடரை உருவாக்குறது தான் என்னது கூட்டுத்தொடர். இதுக்கு கூடுதல் கண்டுபிடிக்கிறது, பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது தனி ஃபார்முலா என்ன இருக்குது, அது தனியாக பார்த்துக்கலாம். அதே போல் பெருக்குத்தொடர் அப்படின்னா அதே போல் தான் காமனான ஒரு நம்பரால் என்ன பண்ணுறது? பெருக்கிறது. இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்? 4ஆல் பெருக்கிறேன். 2 நாங்க 8 8 நாங்க 32 32 நாங்க 128. என்ன சொன்னே? சரி 128. ஓகேவா? பெருக்க பழகணும் ஸ்பீடாக. இதை உட்காந்து நம்ம பண்ணக்கூடாது 32 × 4 அப்படின்னு போடக்கூடாது. புரிஞ்சுக்க முடியுதா? பொதுவான நம்பரால் பெருக்கி ஒரு தொடரை உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா இது பேர் என்னது? பெருக்கு தொடர். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இங்கே பாருங்கள், இது இங்கே சிறப்பு தொடரில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? இயல் எண்கள் கூடுதல் அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ இயல் என்ன 1லேருந்து ஆரம்பிக்கிற நம்பர் தான் என்னது இயல் எண்கள். அப்போ முழு எண்கள்னா என்னது? 0லேருந்து நான் சேர்த்து சொல்கிறாங்க அப்படின்னா அது என்னது? முழு எண்கள். இயல் எண்கள் வேற, முழு எண்கள் வேற. வர்க்க எண்கள்னா என்னது? ஸ்கொயர் நம்பர். இது என்னது? வர்க்க எண்கள். கியூப் நம்பர்னா 8 27. இது கியூப் கன எண்கள். இரட்டைப்படை எண்கள்னா 2 4 6 8 தான் என்னது இரட்டைப்படை எண்கள். ஒற்றைப்படை எண்கள்னா 1 3 5 7. ஸோ கேள்வி பாருங்கள், 1 முதல் n வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல். இது கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா n × n + 1 / 2. அதாவது இப்போ 1 + 2 + 3 + 4 இதோட கூடுதல் கேட்குறாங்க. நம்மளால் சொல்ல முடியாதா? ஈஸியாக கூட்டி சொல்லிவிடுவோம். என்ன சொல்லுவோம்? 1 2 கூட்டினா 3 3 3 கூட்டினா 6 4 கூட்டினா 10 அப்படின்னு ஈஸியாக சொல்லிவிடுவோம். இதே இது 1 + 2 + 3 இப்படி புள்ளி வைக்கிறாங்கன்னு அர்த்தம் தொடருது அப்படின்னு அர்த்தம். 125 வரைக்கும் கேட்குறாங்க கூடுதல். கூட்ட முடியுமா? கூட்ட முடியாது. அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? n × n + 1 / 2. ஓகேவா? ஸோ இந்த தொடரை பொறுத்தளவுக்கு எந்த தொடரை பொறுத்தளவுக்கு இந்த சிறப்பு தொடரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னது? இயல் எண்களின் கூடுதல். இயல் எண்களின் கூடுதலை பொறுத்தளவுக்கு கடைசி நம்பர் தான் n. என்னது? கடைசி நம்பர் தான் n. இப்போ ஃபார்முலா பாருங்கள், n × n + 1 / 2. எல்லோரும் சொல்லுங்கள். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் டேரெக்டாக இதே கேள்வியை கேட்டுருவாங்க. ஃபார்முலாவே 1 முதல் n வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல். இது எப்படி கேட்கலாம்? ஃபார்முலா 1 முதல் n வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டு என்ன பண்ணலாம்? டேரெக்டாக கேட்டுட்டு போயிடலாம். ஓகேவா? சில நேரத்தில் இந்த எண்ணுக்கு பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்னு கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலாவை கேன்னு மாற்றிக்கணும். k × k + 1 / 2. ஒரு மாறிலி மாரி தான். அது என்னது? n தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது.
என்ன யூஸ் பண்ணலாம், என்ன ஏ யூஸ் பண்ணலாம், பி யூஸ் பண்ணலாம், எதுவும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வச்சு ஒரு கணக்கு போடலாமா? ஸோ உதாரணத்துக்கு 1 முதல் இப்படி கேட்டாலும் 1 தான், இல்லை முதல் 12 இயல் எண்கள் கூடுதல் அப்படின்னு கேட்டால் என்ன தான் 1 தான். ஐயோ இது என்ன வேறு கேள்வி, அது வேறு என்ன கேள்வி நினச்சிடக்கூடாது. இயல் எண்ணாவே நம்ம என்ன ஞாபகம் வந்துடணும், 1 2 3 4 5. முழு எண்ணா 0 1 2 3. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னது, இயல் எண்கள் கூடுதல் n இன்ட்டு n plus 1 n plus 1 divided by 2. ஓகேவா? n என்னது 12, n plus 1 என்னது என்னோட 12 ஒன்று கூட்டணும்னா 13 divided by 2 அடித்தோம்னா 6 6 13 78. ஓகேவா? ஈஸியாக இருக்கா? என்ன நமக்கு இதே மாதிரி இயலங்கள் கூடுதல் கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஷார்ட்டாக போடணும் அப்படின்னா இது கடைசி நம்பர் என்னது 12, இதுக்கு அடுத்த நம்பர் என்னது 13 டிவைட் பை 2 போட்டு அடித்தோம்னா ஆன்சரு 6 13 78. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி இன்னொரு கேள்வி எழுதுங்க. ஒரு கடிகாரமானது 1 மணிக்கு 1 முறை எனவும் 1 மணிக்கு 1 முறை எனவும் 2 மணிக்கு 2 முறை எனவும் 3 மணிக்கு 3 முறை எனவும் ஒலி எழுப்பினால் ஒரு முழு சுற்றுக்கு கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும்? நூற்றி 56 எப்படி வரும்? ஓகேவா? ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை ஒலி எழுப்பினால் ஒரு முழு சுற்றுக்கு எத்தனை முறை ஒலி எழுப்போம் அப்படி கேள்வி கேட்டானா அது 1 மணிக்கு எத்தனை முறை? ஒரு முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை, இப்படியே போனோம்னா கடைசி முழு சுற்றுக்கு எத்தனை முறை ஒலிச்சிருக்கோம்? 12 முறை ஒலிச்சிருக்கோம். கடைசியாக ஒலி எழுப்புனது 12 முறை. அப்போ என்ன அர்த்தம்? 1லேருந்து 12 உள்ள ஒரு எண்களை கூட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட்டினா அப்படியே கூட்டுவோம். n என்னது 12, n plus 1 13 டிவைட் பை 2 அடிச்சோம்னா 6 12 6 2 12 6 13 78. இது இந்த கேள்வியில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முழு சுற்றுக்கு அப்படின்னா 78 முறை. இதை மனப்பாடமே பண்ணிவிடலாம். கடிகாரம் ஒரு முழு சுற்றுக்கு ஒலி எழுப்புதுன்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணோம் 78 74 அடிச்சிடக்கூடாது. என்ன ஆகுது? கொஞ்சம் மனப்பாடம் பண்ண தப்பாக அடிச்சிடக்கூடாது. ஒரு முழு சுற்றுக்கு அப்படின்னா 78. இதை ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஒலி எழுப்பும் அப்படின்னா என்ன பண்ணோம் 2ஆல் பெருக்கிக்கணும். ஏன்னா கடிகாரம் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி 12 மறுபடியும் 12 அப்படியே ஒலி எழுப்போம். 12 13 14 எழுப்ப என்ன பண்ணாது ஒலி எழுப்பாது. அதனால் ஒரு சுற்று 2 ஒரு நாளைக்கு கடிகாரம் 2 சுற்று சுற்றும். ஒரு சுற்றுக்கு 78, இன்னொரு சுற்றுக்கு 78, டோட்டலாக 156. இப்போ இந்த கேள்வியில் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணணும், இல்லை இன்னும் கொஞ்சம் மாற்றத்தை பண்ணால் எப்படி கேள்வி கேட்கலாம்? இதே கடிகாரத்தை வச்சு இதே மாடலில் இதே சாப்டரில் ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்ன கொஸ்டின் கேட்கலாம்? 12 மரம் தான் சொல்லியாச்சு. 12 மரம் ஒரு முழு சுற்று. சரி பரவாயில்ல, 12 மரத்துக்கு என்ன கேட்டால் சொல்லலாம். இப்போ இது என்ன, இது பேர் என்னது? ஒரு நாளைக்கு தான் இது. சரி ரைட்டு, பரவாயில்ல. வித்தியாசத்தையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே என்ன அர்த்தம்? இதை ரைட்டாக புரிஞ்சுட்டு அப்படின்னு இருந்தோம். இப்போ என்ன இது பண்ணி என்ன யார் சொன்னது? தெரியாதுன்னு சொல்லிட்டு 2 முறை அப்படிங்கிறது எப்படி? 1 மணி நேரத்துக்கு 2 முறை. ஒரு மணி 1 நேரத்தில் அப்படி அடிக்குது 2 டெங் டெங் அப்படி அடிக்குது. மறுபடியும் 2 மணினா 4 6 8 இப்படியே அடிச்சிச்சுன்னா ஒரு முழு சுற்றுக்கு எத்தனை முறை ஒலி எழுப்பும் அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த கணக்கை வந்து எப்படி போடலாம் அப்படின்னா, ஏன் 2 4 6 8 எழுதிங்க பார்த்து தெரியுதா? ஒரு கடிகாரம் 1 மணிக்கு எத்தனை வாட்டி ஒலி எழுப்புது? 2 வாட்டி. சரி ரைட்டு. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 வெளில எடுத்துலாமா? காமனா தான் என்ன ஆகிடும்? 1 + 2 + 3 4 + அப் டு என்னது 12. நமக்கு இதில் கூடுதல் தெரியுமா? என்னது 78. 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 156. ஸோ
நம்ம ஃபஸ்ட்லேருந்து நடத்துகிற கணக்கு அப்படி மைண்டில் ஏற்றிட்டே வரணும். என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு இயலெண்கள் கூடுதலுக்கான ஃபார்முலா சொன்னோம். அடுத்து 1லேருந்து 12 வரைக்கும் உள்ள இயலெண்கள் கூடுதல் கண்டுபிடிச்சோம். அதான் அடுத்து முதல் 12 இயலெண்கள் கூடுதல் கண்டுபிடிச்சோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? கடிகாரம் 1 மணிக்கு ஒரு முறை அப்படின்னா ஒரு முழு சுற்றுக்கு பார்த்தோம். அடுத்தது கடிகாரம் 1 மணிக்கு ஒரு முறை அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை முறைன்னு பார்த்தோம். அடுத்து 1 மணிக்கு ஒரு 2 முறை அப்படின்னா ஒரு முழு சுற்று எத்தனை முறை, ஒரு நாளைக்கு எத்தனை முறை, என்ன வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். புரிஞ்சுச்சா? ஸோ இயலெண்களின் கூடுதல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது 1லேருந்து ஆரம்பிக்குது. என்னது? 1லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்த சாப்டர் சம்மந்தம் இல்லாதது தான், இருந்தாலும் கூடுதலாக ஒரு சம்மந்தம் தெரிஞ்சுப்போம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, 1 + 2 + up to, சரி இதில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது, பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க. என்ன அப்படின்னா 10, 1லேருந்து 10 வரை உள்ள எண்களின் கூடுதல், 1 + 2 + 100 வரை உள்ள எண்களின் கூடுதல், 1 + 2 + 1000 வரை உள்ள எண்களின் கூடுதல். கடைசியில் உள்ளது 10, 100, 1000 தான் முடியணும். எப்படி முடியணும்? வேற ஏதாச்சும் நம்பராக முடிஞ்சால் அதுக்கு அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண முடியாது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? இப்படி 10, 100, 1000, 10,000, லட்சம் எப்படி முடிஞ்சாலும் சரி, ஒன்றுமே கிடையாது. இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள எண்களுக்கு கூடுதல் கேட்டால் இந்த 10 2ஆல் அடிச்சு என்ன ஆன்சர் வருது? 5 வருதா? இந்த 5 2 வாட்டி எழுதுனா அதான் ஆன்சர். இது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். 10 × 11 / 2. 10 2ஆல் அடிச்சோம்னா 5, 5 11 55. நான் பெருக்கலை எழுதவே இல்லை, ஆனால் என்ன பண்ணிட்டோம்? மனசுலையே போட்டோம். இப்போ 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள எண்களுக்கு கூடுதல் கேட்டாங்கன்னா இதையும் 2ஆல் அடிக்கணும். அடிச்சு என்ன வரும்? 50, 50, 50. புரியுதா? 50. 1லேருந்து 1000 வரைக்கும் உள்ள எண்கள் கூடுதல், இதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக 2ஆல் அடிச்சுட்டு என்ன வருது? 500, 500, 500. ஓகேவா? புரியுச்சா? 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள எண்களின் கூடுதல் போட்டுடலாம், 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள எண்களின் கூடுதல் போட்டுடலாம், 1லேருந்து 1000 வரைக்கும் உள்ள எண்களின் கூடுதல் என்ன பண்ணலாம்? போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ண அவசியம். இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள எண்கள் கூடுதல் எத்தனை? 55. 1லேருந்து 100 வரைக்கும் உள்ள எண்கள் கூடுதல் என்ன? 50, 50. இன்னும் எக்ஸ்ட்ராவாக பார்த்தோம்னா 1லேருந்து 50 வரைக்கும் உள்ள எண்கள் கூடுதல் சொல்லுங்கள். 1 to 50. இதை நீங்கள் 2ஆல் அடிச்சு 25, 25 எழுதக்கூடாது. அதான் சொன்னேன்னா ஏற்கனவே என்ன சொன்னேன்? 10, 100 அப்படி தான் முடியணும். இதுக்கு எப்பவுமே ஃபார்முலா தான் போடணும். 50, 51 / 2 அடித்தோம்னா 25. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னது? 5 25 125, 1250, இன்னொரு 25, 1275 தான் ஆன்சர். கரெக்டாக ஆன்சரு? 50 25 எத்தனை? 5 25 125, 1250, ஒரு 25, 25 கூட்டம்னா 1275. இதெல்லாம் மனப்பாடமாக பண்ணணுங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ண உனக்கு மெமரி ஸ்கில் அதிகமாக தான் அர்த்தம். நான் மனப்பாடம் பண்ண மாட்டேன் அப்படின்னா மெமரி ஸ்கில் குறைஞ்சிரும். என்ன பண்ணணும் அப்படிமா? சும்மா கிளாஸ்லாம் முடிஞ்சு விட்டு சும்மா நடந்து போகிறோம்ல, அப்போ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? சொல்லி பார்த்துட்டு போகணும். 1லேருந்து 50 வரைக்கும் எண்கள் கூடுதல் 1275. இப்போ 4 வாட்டி சொல்லி பாருங்க, அது மறக்காம இருக்காது. சரி, இதனால் என்ன சார் பிரயோஜனம்? கணக்கு தான் எனக்கு போட தெரியுமே அப்படின்னா மெமரி ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது. படித்து காலையிலேருந்து நீ சாயங்காலம் வரைக்கும் வெறித்தனமாக படிக்கிறீங்க, சாயங்காலம் யோசிச்சு பார்க்குறீங்க என்ன படித்தோம் நம்ம கு இ த அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த குப்தர்கள் படிக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 20 கொஸ்டின் நம்மளால் கேட்டு நம்மளால் என்ன பண்ண முடியுது? ஆன்சர் பண்ண முடியுதா? அந்த 20 கேள்வி தான் மனசில் கடைசி வரைக்கும் நிற்கும். அதான் ஸ்டாண்டர்ட் மெமரி, பர்மனன்ட் மெமரி. என்னது? ஸ்டோரேஜ்லேயே பர்மனன்ட் ஸ்டோரேஜ், டெம்பரரி ஸ்டோரேஜ் இருக்கா? நம்ம மூளை என்ன ஆக்கணும்? பர்மனன்ட் ஸ்டோரேஜாக மாற்றணும். எப்படி மாற்றணும்? திரும்ப 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 அதுவே மூளைகளே எனக்கே தெரியும்டா, ஏன்டா அப்படி இப்போ திரும்ப திரும்ப கேட்குற அப்படின்னு யார் சொல்லணும்? எக்ஸாம் கால உட்காந்து யார்கிட்ட கேட்பீங்க? ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு பக்கத்தில் ஒன்றை கேட்பீங்களா? மூளையிட்ட தான் கேட்பான். என்ன எங்கே படித்த மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிப்பா. அது ரீகால் பண்ணும். அப்படியே ப்ரௌசர் சுற்றிட்டே இருக்கும். தெரிலன்னா என்ன பண்ணோம்? படிச்சுருந்தானே அது சொல்லும். அது படிக்கலன்னா ஆவான். உனக்கு யாருன்னே தெரியாது, ஒருத்தர் எத்தவளை வராரு, அவர்கிட்ட போய் என்ன கேட்பீங்க நீங்கள்? மூளைகிட்ட இவர் யார், இவர் பேர் என்ன சொல்லுமா? அது சொல்லுமா சொல்லாதா? உங்கள் தாத்தா வராரு, உங்கள் மூளை என்ன சொல்லலாம்? தாத்தாடா அப்படின்னு சொல்லுமா சொல்லாதா? இதெல்லாம் சொல்கிறது யார்? சொல்ல வச்சது யார்? நம்ம தான் சொல்ல வச்சோம். 2 வாட்டி அம்மா சொல்லி இவங்க அப்பா தாத்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவன் மைண்டு ப்ரோக்ராம் கோட் ஆகும். ஓகே, தலைவர் இப்படி இருந்தாருன்னா யார் இவர்? தாத்தா மைண்டில் ஸ்டோர் ஆகிட்டு நிற்கும். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் நிற்கிது? ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க, அம்மா அப்பா தம்பி அப்படின்னு எவ்வளோ நேரத்தில் சொல்கிறோம்?
ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிறோமா? ஃபோட்டோவை பார்த்து ஒரு பிம்பத்தை பார்க்குறப்ப அந்த பிம்பம் நம்ம கண்ணில் எப்படி விழுவோம்? தலைகளான பிம்பம் விழுவோம். அந்த தலைகளான பிம்பம் மின் கடத்தல் மூலம் கடத்தப்பட்டு மூளைக்கு எடுத்துக்கிட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட கிடையாது, உடனே சொல்லும். நெருப்பு தொட்டு பார்த்துட்டே இருப்பீங்களா? நல்லா சூடாக இருக்குங்க அப்படின்னு தொட்டோன்னே கை எடுக்கணும். எப்படி அது? மூளையோட ஸ்பெஷலாக ஸ்பீடாக என்ன செயல்படுது? மூலம் செயல்படுது, அணிச்ச செயல். என்ன சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? கம்ப்யூட்டரெலாம் மேலே யார்? நம்ம பிரெயின். அப்போ அந்த பிரெயின் நம்ம என்ன பண்ணுறதில்ல, பயன்படுத்துது. தலை வலிக்கும் சார். என்னது? என்ன வலிக்குது? மெமரி ஸ்கில்லை டெவலப் பண்ணால் தான் மார்க் எடுத்தா ஆகணும், வேறு வழியே கிடையாது. என்னது? என்ன பண்ணி ஆகணும்? ஒரு எக்ஸாம்னு ஒன்று வைக்கிறாங்க, அதை பாஸ் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. பாஸ் பண்ணால் வேலைங்கிறாங்க, வேலைலாம் என்ன கிடையாது, சம்பளம் கிடையாது. அப்போ அதுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? சரி ரைட்டு பாருங்கள், இது புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? ஸோ 1லேருந்து 50 வரைக்கும் உள்ள எண்கள் கூடுதல், அடுத்து 1லேருந்து 25 வரைக்கும் உள்ள எண்கள் கூடுதல். இல்லை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம் யூஸ் ஆகும். இல்லை கண்டுபிடிச்சா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தவரை டைம் இருக்காது. என்ன இருக்குது? இதெல்லாம் நம்ம போட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ். ஒரு 10 செகண்டாக ஒரு 10 செகண்ட் என்ன ஆச்சு? 500 செகண்ட் எத்தனை நிமிஷம் ஆயிடுச்சு? 500 செகண்ட் எத்தனை நிமிஷம்? 16 நிமிஷம். 16 நிமிஷம் என்ன? 16 நிமிஷம் தானே 500 செகண்டு? 8 நிமிஷமா? 8 48. சரி ரைட்டு பாருங்க, கூட்டுங்க. 25 × 26/2 அடிச்சோன்னா 13 25. 10 25 250, 3 25 75. எத்தனை? 325. இதை இன்றைக்கி சொல்லுவீங்க, நாளைக்கு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் 10 நாள் கழிச்சு சொல்லிட்டீங்க அப்படின்னா பெரிய விஷயம், தயாராகிட்டே அர்த்தம். ஸோ 325, 1275, 55, 50 50 அது போதும். இதே கணக்கை கொஞ்சம் இப்படி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்படி கேட்க பாருங்க. 1 முதல், இது வேறு கணக்கு, அது இது போட்டு குழப்பியாதீங்க. 1 முதல் 2000 வரை உள்ள எண்களின் சராசரி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? எழுதிங்க கொஸ்டின் எழுதிங்க. 1 முதல் 2000 வரை உள்ள எண்களின் சராசரி, அதாவது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும். சராசரி எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கணும்? 1லேருந்து ஆரம்பிச்சா இந்த ஃபார்முலா. இப்போ திடீர்னு 30லிருந்து 2000 வரை உள்ள எண்களின் சராசரி கேட்டால் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண விடாது, ட்ரிக்கை யூஸ் பண்ண விடாது. ஷார்ட்கட்டு அப்படிங்கிறது ட்ரிக் அப்படின்னு ஸ்பெசிஃபைடு, இதுக்கு தான் இந்த ஷார்ட்கட்டை பயன்படுது. எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது ஷார்ட்கட்டை. 1லேருந்து ஆரம்பிச்சு எங்கே அது? 1லேருந்து ஆரம்பிச்சு 2000, 100, 200, 300 எதை கேட்டாலும் சரி, சராசரின்னு கேட்டோம். என்ன கேட்டோம்னா கூடுதல் வேற சராசரின்னு கேட்டாங்கன்னா 1 + 2000 / 2. 1 என்ன பண்ணணும்? 2000 கூட்டி / 2 போடணும். கூட்டா என்ன வரும்? 2001 / 2 அடித்தா என்ன வரும்? 1000.5. 50 கிடையாது, 1000.5 தான். புரிஞ்சுக்க முடியுதா? சராசரி புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? என்ன உங்களுக்கு டவுட் வரணும்? எப்படி ஏன் சார் கூட்டணுங்க, ஏன் சார் / 2 போட்டிங்க அப்படின்னு ஷார்ட்கட். இதான் என்னது? ஷார்ட்கட். இதுக்கப்புறம்லாம் வந்து பெருக்கல் வகுத்தல். இப்போ 1 முதல் 1000 வரை உள்ள எண்களின் சராசரி அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? 1 + அவசரத்தில் 1000 / 2 போடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு 1000 / 2 500 சொல்லிவிடக்கூடாது. 1 + 1000 / 2 1001 / 2 என்னது? 500.5. இப்போ எத்தனை கணக்கு பார்த்துருப்போம் சொல்லுங்கள்? எத்தனை கணக்கு? நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் மாற்றி சொல்லுவீங்கன்னு தான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரூஃப் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதுவே ஒரு கணக்கு. ஃபார்முலா என்னது? 2. இது என்னது? 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. எத்தனை கணக்கு? 13 கணக்கு. ஒவ்வொரு கணக்கு தனியாக கணக்கு தானே? எத்தனை கணக்கு பார்த்து வச்சுங்க. சரி ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ சப்போஸ் கொஞ்சம் மீடியமாக கணக்கு வைக்கணும் அப்படின்னா ஒரு அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ நான் இப்போ போட போகிற கணக்கு ரொம்ப முக்கியமான கணக்கு. ஏன்னா இந்த மெத்தட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பின்னாடி வர எல்லா கணக்கும் நம்ம என்ன பண்ணலாம், போட்டுடலாம். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, கூடுதல் காண்க
அவ்வளோதான். இப்படி தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. என்ன கொஸ்டின் கொடுப்பாங்க? சிம்பிளாக இயல் எண்களோட சிலந்தான் கொடுக்க மாட்டாங்க. கொஸ்டின் என்ன இருக்குது? 25 + 26 + 27 அப் டு 55 கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சது 1லேருந்து ஆரம்பிக்குது இந்த கணக்கு அப்படின்னா, இப்போ சப்போஸ் 1லேருந்து 55 கேட்குறாங்க அப்படின்னா நான் கணக்கு போடலாம். அதுக்கு தான் அந்த ஃபார்முலா என்ன பண்ணணும், நம்ம பயன்படுத்தணும். ஆனால் 1லேருந்து ஆரம்பிக்கலையே, அப்போ இந்த கணக்கு என்ன பண்ணணும்? ஆரம்பிக்க வைக்கணும். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் 10 கிலோமீட்டர் எனக்கு தெரியுது. என்ன தெரியுது? இங்கேருந்து இது வரைக்கும் அடுத்து அதே இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் 5 கிலோமீட்டர் தெரியுது. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கலாமா? என்ன பண்ணுவோம்? இதுலேருந்து இதை கழிப்போமா? கழிக்க மாட்டோமா? ஸோ அதே போல் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1லேருந்து ஆரம்பிச்சிக்கணும். ரெண்டுமே 1லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி எல்லா கணக்குக்கும் இந்த கணக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கேள்வி 1லேருந்து ஆரம்பிக்கல. அப்போ 1லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேள்வி ஆரம்பிக்க போகிறோம். என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ 2 இந்த கணக்கு மட்டும் 2 போடணும் அப்படின்னு ஞாபகம், 2 கணக்கு போடணும் ஞாபகம் வச்சுக்கணும். கணக்கே தெரியாமல் எப்படி கணக்கை கற்றுக்கலாம் அப்படின்னா, இந்த கணக்கு இப்படி 1லேருந்து ஆரம்பிக்கல அப்படின்னா 2 கணக்கு ஏதோ போடணும், 2 ஃபார்முலா யூஸ் பண்ணணும், 2 மைனஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு மைண்ட் செட் வரும். என்ன பண்ணணும்? 1லேருந்து இங்கேயும் 1லேருந்து தான், இங்கேயும் 1லேருந்து தான். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, இங்கே கடைசி என்ன நம்பர் இருக்குது, அந்த நம்பரை போடணும். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது நல்லா தெரிஞ்சு, இந்த நம்பரை எடுக்கக்கூடாது. இந்த நம்பரை எடுக்கவே கூடாது கணக்கில். நம்ம கணக்கை பொறுத்தவரை இந்த ஃபஸ்ட் நம்பர் எடுக்கக்கூடாது, மைண்ட் செட் வந்துடணும். கடைசி நம்பர் தான் எடுத்து ஒரு கணக்கு, இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன இருக்கோ அதை எடுத்து என்ன பண்ணணும், ஒரு கணக்கு போடணும். இது இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னா அதுக்குள்ளே ஃபார்முலா யூஸ் பண்ணணும். வர்க்க எண்களுக்கு கூடுதல்னா வர்க்க எண்களோட ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சப்போஸ் இந்த கணக்கு வர்க்கமாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும், நான் போடுறப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கணக்கு போடலாமா? இப்போ இந்த கணக்கு போடலாம் போடக்கூடாதா? புதுசாக கற்றுக்குறோம். என்ன அப்படின்னா, கொஷின் 1லேருந்து ஆரம்பிக்கல அப்படின்னா நம்ம 1லேருந்து ஆரம்பிக்க வைக்கணும். ஏன் அப்படின்னா 1லேருந்து உள்ள ஆரம்பிக்கிற கணக்கு தான் என்ன இருக்குது, ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அப்போ 2 1 வரும். 1லேருந்து ஆரம்பிக்கலாம், 2 1 வரும். மைனஸ் பண்ணணும், கடைசியில் உள்ள டிஜிட் எடுத்துக்கணும், இதுக்குள்ளே முன்னாடி உள்ள டிஜிட் எடுத்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இது ஒரு கணக்காக போடணும். இப்போ இதை போடுங்க, 55 அதுக்கடுத்த நம்பரு 56 / 2 மைனஸ் இது 24 / 2. ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ 28 இது அடிச்சோம்னா 12. ஸோ 10 25 250 2 25 50 எத்தனை 300 300 தானே? இது பெருக்குங்க. யார் பெருக்கும்? நானா பெருக்க முடியும். ஸோ 55 × 28. ஸோ 8 5 40 0 பாக்கி 4 8 5 என்னது 8 5 40 44 I2 10 0 பாக்கி 1 I2 10 11 1540. ஸோ மைனஸ் பண்ண என்ன வரும், 1240. இதுதான் ஆன்சர். அப்படி கேள்வியை பாருங்கள், புரியுதா நமக்கு அப்படின்னு பாருங்கள். என்ன கேள்வி, என்ன மாடல், இதெல்லாம் பார்க்கணும். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இயல் எண்கள் கூடுதல் சிறப்பு தொடர், இதில் கொஷின் இப்படி கேட்டிருக்காங்க, இந்த கொஷின் இப்படி இருந்தால் இப்படி போடணும், முடிஞ்சிச்சு. இந்த கணக்கு கட்டாயம் புரிஞ்சாகணும் உங்களுக்கு. இதை ஃபாலோ பண்ணி நிறைய கணக்கு உங்களுக்கு இது மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. இயல் எண்கள்லாம் சரி, எந்த கேள்வி தான் கேட்பாங்க, இந்த கேள்வி தான் கேட்பாங்க. இதே டவுட் இருக்கா, புரிஞ்சிச்சா? உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் சம் தரலாம். ஸோ இருந்தாலும் முதல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்னது, வர்க்கம்னா என்னது, ஸ்கொயரு. ஃபஸ்ட்டு ஃபார்முலா மனப்பாடம் வச்சுக்கணும். n × n + 1 2n + 1 / 6. டவுட்லாம் வரக்கூடாது. 3 6 3 டவுட்டே வரக்கூடாது. ஃபார்முலா திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும். நீங்கள் இருக்கிற இடத்துல பார்க்குற இடத்துல அடிக்கிற இடத்துல என்ன பண்ண ஒட்டி வச்சிடணும். இதெல்லாம் மனப்பாடமாக நம்ம என்ன பண்ணணும் தெரியணும். n × n + 1 2n + 1 / 6. இந்த கணக்கை பொறுத்தவரை ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ கேள்வி எப்படி வரும், 1² + 2² + 3² up to 15². இதோட கூடுதல் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த கணக்கை பொறுத்தவரை என்ன என்னது 15 தான். அப்படி சப்ஜெக்ட் பண்ணுங்கள். 15 + 1
15 2ஆல் பெருக்கணும். அப்போ 2 2 15 30 + 1 டிவைட் பை 6. ஸோ பெருக்கணும் அப்படின்னா 15 15 + 1 16 30 + 1 31 டிவைட் பை 6. ஸோ 3 15 2 3 6 8 2 16 8 40 40 3 1200 1240. ஆன்சர் என்னது சொல்லுங்கள். இதே மாதிரி 1240 போன கொஸ்டின் ஆன்சர் 1000 என்ன வந்துச்சு 1240 தான் வந்துச்சு பாருங்க. எதார்த்தமாக போட்டோம் கணக்கு. நான் உண்மையிலே யோசிச்சுலாம் போடவே இல்லை. நம்மளா போட்ட கணக்கு ஆன்சர் எப்படி வருது பாருங்க. இதெல்லாம் பெருக்கல் வகுத்தில் விட்டுறணும். கான்செப்ட் புரியுதா? ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? வர்க்க எண்களின் கூடுதல் கேட்டால் என்ன பண்ணோம்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இயல் எண்களின் கேட்டால் கூடுதல் கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அப்போ இயல் எண்கள்லாம் என்ன, அப்போ வர்க்க எண்கள்லாம் என்ன அப்படின்னு வித்தியாசம் தெரியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. என்ன இங்கெல்லாம் என்ன கண்டுபிடிக்க தேவை கிடையாது. எங்கே அப்படின்னா 1லேருந்து கேள்வி ஸ்டார்ட் ஆகுது. இயல் எண்களின் கூடுதல் கேட்டாவே என்ன கண்டுபிடிக்க தேவை கிடையாது. இயல் எண்களின் கூடுதல், இயல் எண்கள் வர்க்கங்களின் கூடுதல், இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் அப்படின்னு கேட்டால் அதில் என்ன தேவையில்ல, கடைசி நம்பர் தான் எண். இயல் எண் அப்படின்னு வந்தால் என்னது கடைசி நம்பர் தான் எண். இயல் எண் அல்லது முதல் எண் ஒன்று வரிசலாக வருது. அது ஒற்றைப்படை இரட்டைப்படையாக வர்றப்ப தான் என்ன ஆகும், மாறுபடும். புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ இதை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஓரியன்டா அப்படின்னா இந்த ஃபார்முலாவை எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து செஸ் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, சதுரங்க படையில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன கேட்கலாம்? இப்போ சதுரங்க படையில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னா 8 × 8 64 சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? ஏன் அப்படின்னா இப்போ இதில் எத்தனை சதுரங்கள் இருக்குது? 5 சதுரம் இருக்குது. எத்தனை சதுரம் இருக்குது? சரி ரைட்டு. இது ஒரு சதுரம் 2 3 4 இது சேர்த்து என்ன பெருசு ஒன்று என்னது 5. உதாரணத்துக்கு இதில் எத்தனை முக்கோணம் இருக்குது? 3 முக்கோணம் இருக்குது. ஸோ இதே போல் செஸ் போல் சேர்ந்து 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 சதுரங்கள் என்ன ஆகும், கூட்டிகிட்டே இருக்கும். அது என்ன முடியாது கரெக்டாக. அப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஸோ ரோ இன்ட்டு காலம். உதாரணத்துக்கு ரோ இன்ட்டு காலம்னா 1 2 3 1 2 3 இப்படி இருந்து சேமாக இருக்குது. தொகுதி வரிசைன்னு சொல்லுவோம்ல, ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா சதுரங்களின் எண்ணிக்கை, நான் வரைஞ்சது கொஞ்சம் அளவு மாறியாக இருக்கும், பொதுவாக எல்லாம் சதுரம் நினச்சிங்க. சதுரங்கள் எண்ணிக்கைன்னு ஃபார்முலா கேட்டாங்க அப்படின்னா, அதாவது இதில் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவை n × n + 1 2n + 1 டிவைட் பை 6. இப்போ எத்தனை சதுரங்கள் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். என்ன என்னது எத்தனை இருக்குது? 3னா 3 எடுத்துக்கணும். இங்கேயும் 3 இங்கேயும் 3. அப்போ 3 × 3 இருந்தால் என்னது என்னது என்ன சொல்லணும் 3. 4 × 4 தான் என்னது 4. இப்போ இது சப்ஜெக்ட் பண்ணுங்கள். 3 3 + 1 4 2 6 1 7 டிவைட் பை 6. ஸோ 1 3 3 2 3 6 இதையும் எடுத்தோம்னா 2 2 14. இது எத்தனை சதுரம் இருக்குது? 14 சதுரங்கள் இருக்குது. இப்போ சதுரங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். இதே போல் செஸ் போர்டில் பார்த்தோம்னா 8 × 8. அப்போ என்னென்னது 8 சப்ஜெக்ட் பண்ணுங்கள். ஃபார்முலாவில் 8 8 + 1 9 2 8 16 1 17 டிவைட் பை 6 அடிங்க. 2 2 4 3 2 6 அடித்தோம்னா 3 9 2 3 6. ஸோ சொல்லுங்கள் 3 2 6 4 2 8 தப்பாக அடிச்சிருக்கு. ஓகேவா? 4 3 12 12 × 17 போட்டோம்னா எத்தனை 204 சதுரங்கள் இருக்குது. சதுரங்கள் மனப்படாமே பண்ணலாம். சதுரங்களில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னா 204. எத்தனை செவ்வகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆயிரத்தி 90 என்ன ஆன்சரு? சதுரங்கள் செவ்வகங்கள் எண்ணிக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? வர்க்க எண்களின் கூடுதலை பயன்படுத்தி ரோ இன்ட்டு காலம் சமமாக உள்ள ஒரு டயக்ராமில் சதுரங்களின் எண்ணிக்கை நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸில் கவுண்டிங் ஆஃப் ஸ்கொயர் சதுரங்களின் எண்ணிக்கை கண்டுபிடி என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். 2 மாடல் தான். 1லேருந்து ஆரம்பிக்கிறது. அடுத்த கேள்வி என்ன இருக்கும், இப்படி இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா 15 ஸ்கொயர்டு ப்ளஸ் 16 ஸ்கொயர்டு ப்ளஸ் 17 ஸ்கொயர்டு அப் டு 30 ஸ்கொயர்டு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வி நீங்கள் போடலாமா? போடுங்க, முயற்சி பண்ணுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ இந்த கணக்கை பார்த்தோன்னே தெரியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்.
ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறா அப்படின்னாவே 2 கணக்கு போட போகணும்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு 2லேருந்து போடணும், 2லேருந்து போட 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்கொயர் இருந்தால் ஸ்கொயரை போடணும், ஸ்கொயர் இல்லைனா ஸ்கொயரை போடக்கூடாது. கியூப் தான் கியூபை போடணும். இங்கே வெறும் ஒன்று வேறு நம்பரே ஸ்கொயரை போட்டுரும். இப்போ இங்கே ஸ்கொயர் தான் ஸ்கொயரோட ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கணும். ஸோ என்ன பண்ணணும், இந்த நம்பரை மைண்டில் வச்சுக்கூடாது. இதில் கடைசி நம்பர் என்ன பண்ணணும், எடுத்து போடணும். 15க்கு முன்னாடி உள்ள நம்பரு 14, 2 கணக்கை போட என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணால் ஆன்சரு. ஸோ 1 ஸ்கொயர்டு அப் டு 30 ஸ்கொயர்டு. ஸோ 30 + 1 31, 2 × 30 60, 61, n × n + 1 2n + 1 / 6 மைனஸ் இங்கே n 14. ஸோ 14 × n + 1 15, 2n + 1 29 / 6 அடிங்க. 5030 இங்கே அடித்தோம்னா 2 3 6 5 3 15 7 2 14. ஸோ 7 5 35, 35 × 29 எங்கே 155 × 61. இதெல்லாம் வந்திருக்கா உங்களுக்கு, வந்திருக்கா இல்லையா, வரலையா, நான் தப்பு பண்ணியிருக்கேண்ணா? இல்லை நான் தப்பு ஏதாச்சும் சொல்லுங்கள், நான் எதுவுமே பண்ணவே இல்லையா. 14 n + 1 n × n + 1 2n + 1 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். கரெக்டு தானே? நீங்கள் முடிக்கிற பார்த்தா எனக்கு பயமாக இருக்கா? இது கரெக்டு தானே? இது கரெக்டாக இல்லையா? 31 × 5 150 155. என்ன சாமி 155 5030க்கு 0 கொஞ்சம் 3 5030க்கு 0 33 1 6 6 6 3 9 5 5 4 9. இது வந்துச்சா? வந்துச்சா? சரி ரைட்டு. அடுத்து இதை பெருக்குங்க. ஸோ 59 என்னங்க, இதை ஈஸியாக எப்படி பெருக்கலாம் அப்படின்னா 35 × 30 பெருக்குங்க. எத்தனை? 0 0 0 5 3 15 5 பாக்கி 1 3 3 9 10 0 50 0 0 ஒரு 35 கழிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ 5 1015 வருதா? இப்போ கழிச்சோம்னா 1015 கழிச்சோம்னா என்ன ஆன்சரு? 8000 0 4 4 8 கரெக்டா? 8040. கான்செப்ட் புரியுதுல? என்ன பண்ணணும் அப்படின்னா கொஷின் 1லேருந்து ஆரம்பிக்கலையா, மைண்டு என்ன வரணும் அப்படின்னா ஸ்கொயரோட சம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 1லேருந்து ஆரம்பிக்கணும், 2 கணக்கு போடணும், மைனஸ் பண்ணணும், அப்படி போடணும். இதில் ஃபஸ்ட்டு இந்த நம்பர் 1லேருந்து இந்த நம்பரு, அடுத்து 1லேருந்து இதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் மைனஸ் பண்ண ஆன்சர். அரவிந்த் புரிஞ்சுச்சா? சரி ரைட்டு. சிறப்பு தொடரில் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன எண்களின் கூடுதல், கியூப் நம்பருடைய கூடுதல். ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம்ல, இயல் எண்களின் கூடுதல் n × n + 1 / 2. இந்த இதை ஸ்கொயர் பண்ணால் கணங்களின் கூடுதல் கிடச்சிரும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ பார்க்கலாம், 1 ஸ்கொயர் 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் அப் டு 10 கியூப் இதோட ஆன்சர் கேட்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணணும், இதில் n என்னது அப்படின்னு பார்த்தா 10. n என்னது? 10. ஸோ n = 10. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ஃபார்முலா என்னது? n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ n எழுதுங்க. n என்னது? 10. 10 + 1 11 / 2 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை அடித்தோம்னா 5 5 11 55 55 ஸ்கொயர்டு. ஸோ 55 ஸ்கொயர்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ 25 30 30 25 தான் என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கணக்கை வந்து ஜென்ரலாக போடுறதா அப்படி போடலாம். ஸோ வேறு எப்படி போடலாம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ இந்த கணக்கு இருக்குல்ல, 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் அப் டு 10 கியூப். இதே கணக்கு இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம்? 1 + 2 + 3 அப் டு 10னா என்ன பண்ணுவோம்? n × n + 1 / 2. இல்லை எனக்கு வந்து 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள எண்களுக்கு கூடுதல் தெரியுது. எத்தனை தெரியுது? 55 அப்படின்னு தெரியுதா? அப்படின்னா இந்த ஆன்சர் வருது பார்த்தீங்களா, அந்த வர்ற ஆன்சர் ஸ்கொயர் பண்ணால் இதுக்கான ஆன்சர்.
இதுக்கு என்ன ஆன்சரு 30 25. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இயல் எண்களின் கூடுதலை கண்டுபிடிச்சி வர்ற ஆன்சரை ஸ்கொயர் பண்ணால் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கியூபோட ஆன்சர். இப்போ இன்னொரு ட்ரிக்கை நான் கற்றுக்க போகிறோம் நம்ம அப்படின்னா, இப்போ பாருங்கள் 5 ஸ்கொயர்டு 25. 5 ஸ்கொயர்டு 5ல் முடிகிற நண்பருடைய வர்க்க எண்கள் கண்டுபிடிக்கிறது எப்படி? இப்போ 15 ஸ்கொயர்டு அப்படின்னா என்ன பண்ணணும்? எப்போதும் போல 25 எழுதிடணும். இந்த இங்கே என்ன நம்பர் இருக்குது? 1 இருக்கா? 1க்கு அடுத்த நம்பரு 2. இந்த 1 2 பெருக்கணும். 1 2 பெருக்கணும். 4 2 ஆன்சர் என்ன பார்த்தோம்? 220. இப்போ பார்க்கலாம் 25 ஸ்கொயர்டு என்ன பண்ணணும்? 25 எழுதிடணும். 2க்கு அடுத்த நம்பரு 3 3 2 அவ்வளோதான் ஆன்சர். இப்போ 35 ஸ்கொயர்டு. 5 ஸ்கொயர்டு 25. 3க்கு அடுத்த நம்பரு 1 12. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இதே போல் எத்தனை அது 55 சரி 65 சரி 75 80 90 எதுக்கு வேணாலும் போடலாம். அப்போ நமக்கு தெரியும் என்ன தெரியும்? 1லிருந்து 10 வரைக்கும் உள்ள எண்களுக்கு கூடுதல் 55 தெரியும். 1லிருந்து 10 வரைக்கும் உள்ள கன எண்களுக்கு கூடுதல் அப்போ எனக்கு தெரியும். 55 கியூப் பண்ணால் ஆன்சரு ஸ்கொயர் பண்ணால் 55 ஈஸியாக நம்ம ஸ்கொயர் பண்ண தெரியும். என்னது 25 5க்கு அடுத்த நம்பரு 6 5 6 பேருக்குன்னா 30 30 25. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரியுதா? ஸோ 1 2 3 ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே தானே? ஒரு சம்மிலேருந்து எவ்வளோ விஷயத்தை நம்ம கற்றுக்கிறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த கணக்கு. இப்போ இந்த கணக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 1லேருந்து ஆரம்பிக்கலாம். அப்போ 1லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்? 2 ப்ராக்கெட்டை போட்டுருவோம். 2 ப்ராக்கெட்டை போடணும். 2 ப்ராக்கெட்டை போட்டு என்ன பண்ணணும்? மைனஸை போடணும். மைனஸை போட்டுட்டு கியூப்னா கியூபோட ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸ்கொயர்னா ஸ்கொயரோட ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏழுங்கன்னா ஏழுங்களோட ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இங்கே உள்ள நம்பர் எடுத்துக்கணும். என்ன நம்பரு? 20. அப்போ 1லேருந்து 20 வரைக்கும். அடுத்தது 1 மைனஸ் இங்கே என்ன நம்பர் இருக்குது? அதுக்குள்ள முன்னாடி உள்ள நம்பர். அவசரத்தில் அந்த நம்பரை போட்டுறக்கூடாது. இந்த சம்மை சால்வ் பண்ணால் ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஸோ நமக்கு தெரியுமா 1லேருந்து 20 வரைக்கும் கியூப் என்னென்னா என்னது? 1லேருந்து 20 கூடுதல் கண்டுபிடிச்சோம்னா என்னது? அதை 1லேருந்து 20 வரைக்கும் உள்ள கூடுதல் என்னது? 20 21 டிவைட் பை 2 அடித்தோம்னா 10 10 21 210. அதை ஆன்சர் பண்ணோம்னா இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ 21 21 441 2 0 சேர்த்தா முடிஞ்சிட்டான். இதுக்கு ஆன்சரே முடிஞ்சிட்டு. மைனஸ் 1லேருந்து 9 கியூப் ஆன்சரு. 1லேருந்து 9 கூடுதல் என்ன? 9 10 டிவைட் பை 2 அடித்தோம் அப்படின்னா 45. ஸோ 45 ஸ்கொயர் ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? 25 4க்கு அடுத்த நம்பரு 5 பெருக்கணும் 20 25. அப்போ போடுங்க 44 100 மைனஸ் 20 25. ஸோ கழிச்சோம்னா ஆன்சர் 5 7 0 2 42 075 அப்படிங்கிறது தான் அது ஆன்சர். புரிஞ்சிச்சா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு புரியல? எந்த இடத்துல உங்களுக்கு புரியல சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. எப்படி இங்கே 210 வந்துச்சுன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் எப்படி எப்போதும் போல போகிற மாதிரியே போடுங்க. என்ன பண்ணுங்க? என்ன 20 எடுத்துங்க. 20 × 21 டிவைட் பை 2 போட்டு ஸ்கொயரை போடுங்க. அடிச்சோம்னா 10 10 21 210 ஸ்கொயர் வந்துச்சா? அங்கே எல்லா ஸ்டெப்பும் போட்டிருக்கேன், பார்த்து வச்சுங்க. கேள்வி கேட்டு உங்களுக்கு எந்த இடத்துல புரியலையோ அந்த இடத்துல எப்படி இந்த இடத்துல 45 வந்துச்சு, ஏன் இங்கே ஸ்கொயர் போட்டாங்க? ஏன்னா ஃபார்முலா என்னது? ஸ்கொயர். இப்போ என்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு இயல் எண்களின் கூடுதல், வர்க்க எண்களின் கூடுதல், கன எண்களின் கூடுதல் 3 ஃபார்முலா படிச்சிருக்கோம். n × n+1 டிவைட் பை 2, n × n+1 2n+1 டிவைட் பை 6, n × n+1 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர். இந்த ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுச்சிங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதை வச்சே என்ன பண்ணலாம்? 3 ஃபார்முலா படிச்சலாம். இது ஒரு ஃபார்முலாவா? இதை அப்படியே திரும்ப எழுதுறேன். n × n+1 டிவைட் பை 2 ஹோல் ஸ்கொயர். இது மட்டும் போனால் அடுத்த ஃபார்முலா. அடுத்து அதே இது n × n+1 அடிஷனலாக என்ன பண்ணுறேன்? 2n+1 டிவைட் பை 6 போட்டால் அடுத்த ஃபார்முலா. 3 ஃபார்முலா முடிஞ்சிட்டா? இது மனப்பாடம் பண்ணணுமா? புரியுதா? புரியல? மனப்பாடம் பண்ண அவசியம் கிடையாது. புரிஞ்சிச்சா? இப்போ இதிலே இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா n × n-1 டிவைட் பை 2.
இதில் இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்குது, மைனஸ் n இன்ட்டு n + 1 டிவைட் பை 2. ஸோ இந்த ஃபார்முலா எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, எதுக்கு பார்த்தோம், 1 ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் 3 ஸ்கொயர்டு மைனஸ் 4 ஸ்கொயர்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறி வந்தால் என்ன ஃபார்முலா, ஆன்சர் மைனஸில் வரும். இதில் வரும். இந்த ஃபார்முலா எதுக்கு வரும் அப்படின்னா, இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, ஒரு கூட்டரங்கில், என்ன கேள்வி பாருங்க தெரிஞ்சு வச்சுங்க, நம்ம கேள்வியே மனப்பாடம் பண்ணிடணும். ஒரு கூட்டரங்கில் 10 பேர் பங்கு பெறாங்க. எத்தனை பேர், 10 பேர் பங்கேற்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருடன் இன்னொருவர் கை குலுக்கி கொண்டால், என்னது கை கொடுத்துக்கிறாங்க. அந்த கூட்டரங்கில் மொத்தமாக எத்தனை கை குலுக்கள் நடைபெற்றிருக்கும், புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஒரு கூட்டரங்கில் 10 பேர் பங்கு பெறாங்க, 10 பேர் மாற்றி மாற்றி கை கொடுத்துக்கிறாங்க. அப்படின்னா எத்தனை கை குலுக்கள், 9 கை குலுக்களா? அதாவது கை குலுக்கள் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். n இன்ட்டு n - 1 டிவைட் பை 2. n என்னது 10, n - 1 என்னது 9 டிவைட் பை 2 அடித்தோம்னா 5, 9 45. புரிஞ்சுச்சா? இப்போ ஒரு 10 டீம் இருக்காங்க. அந்த 10 டீம் கிரிக்கெட் டீமு, ஒவ்வொரு டீமும் இன்னொரு டீமோட ஒரு வாட்டி மோதணும். அப்புறம் அங்கே எத்தனை மேட்ச் நடந்திருக்கும், டோட்டலாக 45 மேட்ச் நடந்திருக்கும். டீமு கை குழுக்கள் எல்லாம் நடந்துச்சுன்னா ஆன்சர் என்னது, n இன்ட்டு n - 1 டிவைட் பை 2. ஏன்னா இந்த எல்லாத்துலேயும் 10 தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. 20 கொடுக்கலாம், 30 கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம். சரி ரைட்டு. இப்போ ஒரு கேள்வி இதுலேருந்து எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, பாருங்க, 1 cube + 2 cube + 3 cube அப் டு n cube. இதோட ஆன்சரு 3025 எனில் எல்லாம் எழுதிங்க. 1 + 2 + 3 அப் டு என்னோட வேல்யூ என்ன? கேள்வி என்னது பாருங்க, 1 cube + 2 cube + 3 cube + n cube அப் இதோட மதிப்பு 3025 எனில் 1 + 2 + 3 + என்னோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இப்படி கொஸ்டின் எடுத்து கியூபோட வேல்யூ கொடுத்துட்டு, என்னது கியூபோட வேல்யூ கொடுத்துட்டு இயலெண்களோட வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா இங்கே என்ன ஆன்சர் இருக்குது, 3025 இருக்கு பார்த்தீங்களா? அந்த 3025 ரூட் எடுத்தால் போதும். என்ன எடுத்தால் போதும், 3025 ரூட் எடுத்தால் என்ன வரும் சொல்லுங்க, 35 இல்லையா? 35 45 55 55 இதுதான் ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? இந்த 3025 என்ன பண்ணோம், ரூட் எடுக்கணும். கியூபோட வேல்யூ கொடுத்துட்டு இயலுங்களோட வேல்யூ கேட்டால் என்ன பண்ணணும், ஆன்சர் பெருசாக இருந்துச்சுன்னா கேள்வி இந்த இடத்துல வேல்யூ பெருசாக இருந்துச்சுன்னா வரப்போகிற ஆன்சர் எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதே கேள்வி இப்படி கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, 1 + 2 + 3 + n ஈக்குவல் டு இதோட மதிப்பு 55 எனில் 1 cube + 2 cube + 3 cube அப் டு n cube இதோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு இந்த கேள்வி வித்தியாசம் புரியுதா? கியூபோட வேல்யூ கொடுத்துட்டு இயலெண்களோட வேல்யூ கேட்டாங்கன்னா கியூபோட வேல்யூவை ரூட் எடுக்கணும். இயலெண்களோட வேல்யூ கொடுத்துட்டு கியூபோட வேல்யூ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இதை பயன்படுத்தி என்னோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதான் கண்டுபிடிக்க முடியாது, லேட் ஆகும். அதான் ஷார்ட்கட்டு. நல்லா தெரிஞ்சு வச்சு கியூபோட வேல்யூ கொடுத்து என்னோட வேல்யூ, அதாவது இயலெண்களோட வேல்யூ எடுத்தால் பெருசாக இருந்துச்சுன்னா அது ரூட் எடுத்து என்ன பண்ணணும், ஆன்சரை போடணும். இயலெண்களோட வேல்யூ கொடுத்து கியூபோட வேல்யூ கேட்டால் இங்கே இருக்க நம்பருக்கு என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். 55 ஸ்கொயர் ஆன்சர் என்னது 30 25. புரிஞ்சுச்சா? மைண்டில் செட் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக இந்த கணக்கை பார்த்தோம்னா என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் பண்ணுறதுலாம் டைம் ஆகும். ஸோ அடுத்தது பாருங்கள், ஒற்றை எண்கள் இருக்குல்ல அதோட கூடுதல் கேட்குறாங்க.
ஸோ 1 + 3 + 5 அப் டு n உள்ள எண்களுடைய கூடுதல் கேட்டால் n ஸ்கொயர்டு. ஸோ இந்த கணக்கில் மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு கேள்வி இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், 1 + 3 + 5 அப் டு 35 அப்படின்ட்டு இருக்கு. இதோட கூடுதல் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? 1 + 3 + 5 + அப் டு 35 அப்படின்னா நமக்கு தெரியும் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் n ஸ்கொயர்னு சொல்லிட்டு. இந்த கடைசி நம்பரை n எடுத்து 35 ஸ்கொயர்னு போட்டக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? போட்டக்கூடாது. இதில் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா 1லேருந்து 35 வரைக்கும் எத்தனை நம்பர் அப்படின்னா 1 ஒரு நம்பரு, 3 ஒரு நம்பரு, 5 ஒரு நம்பர், அப்படி எண்ணணும். அப்படி எண்ணு பார்த்தா 35 நம்பர் வராது. இந்த 35 2ஆல் வகுங்க. என்ன வருது? 35 2ஆல் வகுங்க. என்ன வருது? என்ன வருது? இல்லை இப்படி ஞாபகம் வச்சுங்க. இப்படி ஒன்று n ஸ்கொயர்னு சொல்லலாம், இல்லைன்னா l + 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படி சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஏன் அப்படின்னா இது லாஸ்ட் டிஜிட் தான். என்னது? இது கடைசி உறுப்பு. அந்த கடைசி உறுப்போட 1 கூட்டி 2ஆல் வகுத்து வர ஆன்சரை ஸ்கொயர் பண்ணோம்னா ஆன்சரு. அப்படி இல்லையா? இப்போ பாருங்களா, 35 அதோட 1 கூட்டணும், கூட்டி 2ஆல் வகுக்கணும், இதை ஸ்கொயர் பண்ண ஆன்சரு 36/2 அடித்தோம்னா 18. 18 ஸ்கொயரு 360. சொல்ல மாட்டீங்களா? ஸ்கொயர் படிங்க, கியூப் படிங்க, ஸ்கொயர் படிங்க, கியூப் படிங்கன்னு சொன்னோம்ல, சொன்னோமா இல்லையா? 364 கரெக்டாக? 324 ஏதாவது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லணும். பார்த்துட்டே இருப்பீங்க. கடைசி வரைக்கும் நான் படிக்க மாட்டேன் சார், பாஸ் ஆக முடியாது கொஞ்சம் கஷ்டம், யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை சார் இன்னும் ஸ்பீடாக போடணும் கணக்கு அப்படின்னா 35 அப்படின்னா 2ஆல் வகுத்தா என்ன வரும்? 17 வரும். புள்ளி வைக்காமல் என்ன வரும்? 17னா 18ன்னு எடுத்துக்கணும். 17 புள்ளி சம்திங் வந்தால் என்ன 18 ஸ்கொயர் போகணும். ஆன்சர் என்னது? 324. 1லேருந்து 35 வரைக்கும் எத்தனை ஒற்றைப்படை எண்கள் இருக்குன்னா 18 ஒற்றைப்படை எண்கள் இருக்கும், 17 இரட்டைப்படை எண்கள் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சேர்த்து தான் எத்தனை? 35. ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் n ஸ்கொயர்டு. டேரக்டாகவே கேள்வி கேட்பாங்க. ஒற்றைப்படை இயல் எண்களின் ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் என்ன ஃபார்முலா சொல்லுங்கள்? n ஸ்கொயர்டு ஆர் லாஸ்ட் டிஜிட் + 1/2 ஹோல் ஸ்கொயர். இந்த கணக்கு போடலாமா? போடுங்க. பாருங்க, 1 + 3 + 5 + அப் டு 71. ஓகேவா? ஸோ ஒற்றைப்படை எண்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஒற்றைப்படை எண்கள். ஸோ 71 2ஆல் அடித்தோம்னா என்ன வரும்? 30.5 சம்திங்கிட்ட வரும். 30 எத்தனை வரும்? 35 புள்ளி சம்திங் வரும். அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 36 எடுத்துக்கணும். ஸோ ஃபார்முலா என்னது? n ஸ்கொயர் 36 ஸ்கொயர். ஸோ 36 × 36 ஆன்சர் பார்த்தோம்னா சொல்லுங்க 1000. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ பார்த்தோன்னே நமக்கு தெரியணும் இது வந்து ஒற்றைப்படை எண்கள். ஒற்றைப்படை எண்கள் கூடுதல் ஃபார்முலா வந்து n ஸ்கொயர்டு. ஆனால் n மட்டும் என்ன பண்ணிவிடாது அவசரத்தில் 71 ஸ்கொயர் நம்ம போட்டக்கூடாது. அடுத்தது பாருங்கள், முதல் n ஒற்றை எண்ணில் கூடுதல் கடைசி உறுப்பு தரப்பட்டால் என்னது? கடைசி உறுப்பு பார்த்தோம்ல, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கடைசியில் என்ன நம்பர் இருக்கோ, இப்போ நான் இங்கே 35 இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறா, அப்போ 71 டேட்டா என்ன பண்ணலாம்? 71 + 1/2 ஹோல் ஸ்கொயர். நம்ம பண்ணுறது வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இரட்டைப்படை எண்களின் கூடுதல். இரட்டைப்படை எண்களின் கூடுதல் பார்த்தோம்னா n × n + 1 அவ்வளோதான். அதாவது இந்த n × n + 1/2 இந்த ஃபார்முலா படித்தா போதும். இதுலேருந்து என்ன பண்ணலாம்? எல்லா ஃபார்முலா உருவாக்கிடலாம். 2 போலன்னா என்ன அர்த்தம்? இரட்டைப்படை எண்களின் கூடுதல். இந்த ஃபார்முலா இப்படி எழுதலாம், அப்புறம் எப்படி எழுதலாம்? n ஸ்கொயர் + n அப்படின்னு எழுதலாம். புரிஞ்சுக்க முடியுதா? n ஸ்கொயர்டு + n அப்படின்னு எழுதலாம். இப்போ சப்ஜெக்ட் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு கேள்வி இப்படி இருக்குது, 2 + 4 + 6 அப் டு 30 இதோட கூடுதல் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்கேயும் இதை என்னென்னு எடுத்துடக்கூடாது. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் இரட்டைப்படை எண்களின் கூடுதல் கூட என்ன பண்ணக்கூடாது? அதை என்னென்னு எடுத்துக்கூடாது. என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இரட்டைப்படை எண்கிறப்ப டேரெக்டாக /2 எடுத்தோம், ஆன்சர் என்ன வரும்? ரவுண்டாக வந்துடும். ரவுண்டாக தான் டேரெக்டாக ரவுண்டாக அந்த 15 எடுத்துக்க வேண்டியதான்.
ஒற்றைப்படை எண்களை வகுக்கிறப்ப நான் பாயிண்டில் வரும், அதை நம்ம என்ன பண்ணுவோம், கூட்டி எழுதிக்கணும். ஸோ 15 எண் வந்து என்ன பண்ண கண்டுபிடிச்சிடும், 15 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 15 × 15 + 1 16. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா 150 + 50 5000 15 90 240. புரிஞ்சுக்க முடியுதா? இதுக்கு முக்கியமானது என்னது, ஃபார்முலா படிக்கணும். மொத்தமே எத்தனை ஃபார்முலா, 6 ஃபார்முலா படிச்சிருப்போம். ப்ளஸ் 7 ஃபார்முலா n × n - 1 / 2 அதுவும் படிச்சிருப்போம். ஸோ ஒற்றைப்படை எண்கள் கூடுதல் கண்டுபிடிச்சலாம், இரட்டைப்படை எண்கள் கூடுதல் கண்டுபிடிச்சலாம், வர்க்க எண்கள் கூடுதல் கண்டுபிடிச்சலாம், கன எண்கள் கூடுதல் கண்டுபிடிச்சலாம், இயல் எண்கள் கூடுதல் கண்டுபிடிச்சலாம். அது 1லேருந்து ஆரம்பித்தாலும் போட்டுடலாம், பாதியிலேருந்து ஆரம்பித்தாலும் போட்டுடலாம். புரிஞ்சுக்க முடியுதா? இந்த டைப்ஸை தாண்டி வேறு டைப்ஸே கிடையாது. என்ன கிடையாது, இந்த டைப்ஸை தாண்டி வேறு டைப்ஸே கிடையாது. இது திரும்ப திரும்ப பாருங்கள், ஃபார்முலா என்ன பண்ணுங்கள், திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள். இந்த ஸ்பெஷல் சீரியஸில் சிறப்பு தொடரில் இதை தாண்டி என்ன கிடையாது, கொஸ்டினே கிடையாது. ஓகேவா? இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒற்றைப்படை இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல். இப்போ இயலெண்கள் கூடுதல் பார்த்தோம்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர், அதே போல் 1 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர். இதோட ஃபார்முலா பார்த்தோம்னா n × 4n² - 1 / 3 எழுதி வச்சிங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதுலேயும் n அப்படிங்கிறது என்ன பண்ணணும், டிவைட் பை போட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சிங்க, n × 4n² - 1 / 3. இந்த அளவுலாம் கேட்க மாட்டாங்க பிசி எக்ஸாமில். எஸ்ஏ எக்ஸாம் சப்போஸ் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியணும். இதோட நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிளாஸை முடிச்சிடும். அடுத்த வகுப்பில் வேறு டாபிக் நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம்.